வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு மிக மிக முக்கிய அரிய தகவல பார்க்க போறோம். சோழ பெருவேந்தர் ஒருவர் 12 திருமுறைகள்ல 9ஆம் திருமுறையில ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். யார் தெரியுமா? பெரும்பாலான சோழ மன்னர்களோட வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில சோழ மன்னர்களோட வரலாறு மிக குறுகியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் நிறைய அதாவது சிவப்பணிகள் செய்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேற யாரும் இல்லங்க. உத்தம சோழரை திருவயிறு வாய்த்த பிராட்டியார் செம்பியன் மாதேவியரோட கணவரான அரசர் கண்டராதித்த சோழர் தான் பாடியிருக்கிறார். 9ஆம் திருமுறையில இவர் பாடிய பாடல் இருக்கு. 9ஆம் திருமுறைங்கிறது சைவ திருமுறை வைப்புல திருமாளிகை தேவர் உட்பட கண்டராதித்தனை சேர்த்து மொத்தம் 9 பேர் பாடிய பாடல்கள தான் 9ஆம் திருமுறைன்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 303 பாடல்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப குறுகிய திருமுறை. ரொம்ப குறைந்த பாடல்கள் கொண்ட திருமுறை இந்த திருமுறை தான். இத்திருமுறையோட பாடல வந்து 2 வகையா பிரிப்பாங்க. அதாவது திருவிசைப்பான்னு பிரிப்பாங்க. இன்னொன்னு திருப்பல்லாண்டுன்னு பிரிப்பாங்க. இப்படி 2 வகையா பிரிக்கப்படும். இதில திருவிசைப்பாங்கிற பிரிவுல வர்றது தான் கண்டராதித்தர் பாடியது. கண்டராதித்தர் பாடியது எந்த பிரிவு அப்டின்னா, அவர் சிதம்பரம் கோவில இப்ப நம்ம பார்க்குற தில்லை பெருங்கோயிலுக்கு பார்த்தீங்களா, அத சிதம்பரம் கோயில கோயில் அப்படிங்கிற பதிகத்தில இவர் பாடியது தான் 10 பாடல்களா இருக்கு. மிகச்சிறந்த இவர் வந்து சிவஞான கண்டராதித்தர்னே சொல்லுவாங்க. அதாவது இவர் பெரும் போர்கள் செய்ததை விட, சிவப்பணிகள் செய்ததனால தான் இவர் சிவபக்தராக தான் பெரும்பாலான நூல்களும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம திருவிசைப்பானா என்னன்னு பார்ப்போம். திருவிசைப்பாங்கிறது சைவ சமயத்தில 12 திருமுறைகள்ல 9ஆம் திருமுறையில வரக்கூடிய 2 நூல்கள்ல ஒன்று. இன்னொன்னு திருப்பல்லாண்டு. இந்த திருவிசைப்பாவ 9 பேர் பாடியிருக்காங்க. யார் யாருன்னு பார்ப்போம். திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், திருப்பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி இவர் மிக முக்கியமானவர். அடுத்து அரசர் கண்டராதித்தர், அப்புறம் வேணாட்டடிகள், திருவாழி அமுதனார், புருடோத்தம நம்பி, அது புருஷோத்தமன்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்ல குடுத்துருக்கேன். புருடோத்தம நம்பி, சேதிராயர் இவங்க 9 பேர் திருவிசைப்பால பாடியிருக்காங்க. இந்த திருவிசைப்பாங்கிறது பெயர் உணர்த்துவதற்கேற்ப எல்லாமே இசைப்பாக்கள். நம்ம இலக்கண வகையில சொல்லுவோம்ல, இசைப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த வகையில முடியிற காரணத்தினால தான் இத திருவிசைப்பாங்கிற பிரிவுல வைத்திருக்காங்க. அதாவது பாக்கள்ல இந்த 9 பேருமே அவங்களோட பாடல்கள பாக்கள் முறையில அமைத்ததுனால தான் இத திருவிசைப்பான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 9ஆம் திருமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் திருமுறை வரைக்கும் 7ஆம் திருமுறை வரைக்குமே பார்த்தீங்கன்னா, மற்ற மூவர்கள் பாடியது. இது மட்டும் எல்லாருமே கலந்து பாடியிருப்பாங்க. அதோட இப்ப திருப்பல்லாண்டுங்கிறது என்ன, 13 பாடல்கள் கொண்ட திருப்பல்லாண்ட பாடியவர் சேந்தனார். இவர் மட்டும் தனியா பாடியிருப்பார். அதாவது இவரோட பாடல்கள் எல்லாத்துலயுமே பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிற அந்த ஈற்றடியிலேயே இருக்கும். அந்த காரணத்தினால தான் இது திருவிசைப்பால வைக்காம பல்லாண்டுங்கிற முறையில வைக்கிறாங்க. 9ஆம் திருமுறையில உள்ள பதிகங்கள் வாயிலா மொத்தமா எத்தன கோயில்ல பாடியிருக்காங்க அப்படின்னா, 14 கோவில்கள பாடியிருக்காங்க. இந்த கோவில்களிலும் அந்த இறைவன் மீது பாடப்பட்ட பதிகங்களோட எண்ணிக்கைலாம் அப்புறம் பார்ப்போம். இதில இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த திருமுறையில மட்டும் தான் நம்ம இன்னைக்கு புகழ்ந்து சொல்லக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரமும், அதேமாரி தஞ்சை பெருங்கோயில பத்தியும் பதிகமே இருக்கு. மத்த பதிகத்தில இருக்காது. இப்ப நீங்க வந்து 7ஆம் திருமுறையிலயோ, இல்ல 10ஆம் திருமுறையிலயோ, 11ஆம் திருமுறையிலயோ பார்க்க முடியாது. 9ஆம் திருமுறையில மட்டும் தான் இந்த 2 கோவில்களுடைய திருமுறை பாடல்களே நீங்க பார்க்க முடியும். அதில சிதம்பரம் மொத்தம் 16, கங்கை கொண்ட சோழேஸ்வரம் 1, திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரங்கிற கோயில் 1, திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் அது 1, திருமுகத்தலை 1, திரைலோக்கிய சுந்தரம்ங்கிறது திருலோகி அது 1, திருப்புவனம் 1, திருச்சாட்டியக்குடி அது 1, அப்புறம் தஞ்சை பெருங்கோவில் 1, திருவிடைமருதூர் 1, திருவாரூர் 1, திருவீழிமிழலை அது 1, திருவாவடுதுறை 1, அப்புறம் திருவிடைக்கழி 1. இது எல்லாமே இந்த திருமுறையில பாடப்பட்டது. இதில கண்டராதித்தர் பாடியது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சிதம்பரம் அப்படிங்கிறத கோவில் அப்படிங்கிற பதிகத்தில 10 பாடல்கள் பாடியிருக்காரு. ஆனா நெறைய பாடல்கள் பாடப்பட்டாலும், இவர் பாடுனது 10 பாடல்கள். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கண்டராதித்தரோட வாழ்க்கை வரலாற தனி காணொளியா பார்க்கலாம். இன்னொன்னு இவர் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் மிக மிக குறைவா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவரோட கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோவில்ல உள்ள உடையார்குடி கோவில்லயும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோனேரி ராஜபுரம் கோவில்ல மட்டும் தான் சில கல்வெட்டுகள் காணப்படுது. நெறைய கல்வெட்டுகள் இவரோட ஆட்சி காலத்தில இல்ல. சரி, இப்ப இந்த 9 பேர் பாடிய பாடல்கள பார்ப்போம். திருவிசைப்பால 9 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா? அதில திருமாளிகை தேவர் 45, சேந்தனார் 47, கருவூர் தேவர் 105, பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி 12, கண்டராதித்தர் 10, வேணாட்டடிகள் 10, திருவாலிய முதனார் 42, புருடோத்தம நம்பி 22, சேதிராயர் எனக்கு கிடைக்கல. திருப்பல்லாண்ட சேர்ந்த அந்த சேந்தனார்ங்கிறவர் 10 பாடல்கள் பாடியிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 303 அந்த கணக்கீடு வரும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் 7 திருமுறை, 8 திருமுறை வரைக்கும் தெரியும். 9ஆம் திருமுறைகள்லேருந்து தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். திருமுறை வைப்புகள்ல மிக குறைவான பாடல்கள கொண்டதே இந்த திருமுறை தான். ஏன்னா 301 தான். இதில கருவூர் தேவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழனுக்கே தஞ்சை பெரிய கோயில் கட்டணுங்கிற அட்வைஸ் சொன்னதே அவர் தான்.
அவர் தான் இந்த திருமுறையில அதிக பாடல்கள பாடியிருக்கார். அதேமாரி சேதிராயர், கண்டராய்த்தர், வேணாட்டடிகள் இவங்க தான் 10, 13, 14ன்னு ரொம்ப குறைவான பாடல்கள பாடியிருக்காங்க. ஆனா ஒரு அரசர் வந்து இந்த அளவுக்கு பாடல் பாடியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களே இந்த கற்கை நன்றே அந்த அந்த மாரி பாடல்களும் பாடியிருக்காங்க. ஸோ அதே மாரி தான் இங்கேயும் கண்டராதித்தரும் இதில பாடியிருக்காரு. தஞ்சை பெரிய கோவில், அப்புறம் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் ஆகிய பிற்கால சோழர் கட்டிய கோவில்கள பற்றிய பாடப்பட்ட பதிகம் இந்த திருமுறையில மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா இது பின்னால தான் கோர்க்கப்படுது. ஏன்னா வரிசையாக கோர்க்கும் பொழுது ஒண்ணு ஒண்ணா தான் வந்து சேக்கிழார் கோர்க்கிறார். ஸோ அதனால தான் இது 9ஆம் திருமுறையில வைத்தது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால தான் இது நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்படுது. சரிங்க. இப்ப நம்ம கண்டராதித்தர் பாடிய அந்த பாடல் தொகுப்பு விளக்கத்தை இனி விரிவா காணலாம். இவர் தாங்க கண்டராதித்தர். இது கோனேரிராஜபுரம் திருநள்ளம் கோவில்ல செம்பியன் மாதேவியாரால உருவாக்கப்பட்ட சிற்பம். சரி இப்ப பாடலுக்கு வந்துருவோம். மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்றிலை யம்பலத்துள் எந்நார முதை எங்கள் கோவை என்று கோல் எய்துவதே அப்படிங்கிறது முதல் பாடல். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னா தென்னான்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதை எப்படி படிக்கணும்னா என்னாது என்னா அப்படின்னு படிக்கணும். அதை வந்து ஒரு பாக்கள் வரிசையில் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்புரை மின்னார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம், மேல் அப்படின்னா மாடங்களின் மேல்னு அர்த்தம், விளங்க என்பது சூளை என்பதோடு முடிய சூளை என்பது நின்றது அப்படின்னு அர்த்தத்தோடு முடியும். இந்த பொன்னார் குன்றம்ங்கிறது பொன்னம்பலம் இருக்குது பார்த்தீங்களா, சிதம்பரம் கோயில் பொன்னம் அதை குறிக்குது. என்னா என்பதற்கு மருளும் அப்படின்னு ஒரு சொல் வருவித்து முடித்து அதனை மருளும் அம்பலம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்போ இந்த தென்னா அப்படிங்கிறது ஒரு ஒலி குறிப்பு, அதாவது சேர்ந்த அந்த வார்த்தைகள் இருக்குது. ஸோ புரியுதுங்களா? அதனால தான் இதை நான் பிரித்து சொல்லும்போது தான் அது புரியும். ஏன்னா தென்னாங்கிற தமிழ் வார்த்தைக்கு அந்த மாதிரி சொற்றொடர் கிடையாது. அது ஒரு ஒலி குறிப்பு. விளக்கம் மின்னலை போல ஒளி வீசும் மகளிருடைய வடிவங்கள் மாடங்களின் மேல்நிலை, மாடங்கள்னால் சிதம்பரம் கோயில் மாடங்கள் மேல்நிலையில் விளங்கவும் வெண்கொடிகள் அம்மாளிகளை சுற்றிலும் பறக்கவும் அமைந்த அழகான தில்லை சிதம்பரம் என்ற திருத்தலத்தில் பொன்னாலாகிய மலை ஒன்று, அதாவது அம்பலத்தை தான் சொல்கிறாங்க, வந்து அவ்வூரில் தங்கிவிட்டது போலும் என்று கருதுமாறு தென்னா என்று இசை ஒலியை எழுப்பி வண்டுகள் பாடும். அந்த வண்டுகள்லாம் அந்த அளவுக்கு பாடுதுங்கிற மாதிரி ஓமையோடு சொல்லியிருக்கார். அவ்வூரின் பொன்னம்பலத்தில் எழுந்தருளி இருக்கும் என் கிட்டுதற்குரிய அமுதமாகிய எங்கள் தலைவனை, நடராஜரை தான் குறிப்பிடுறார், எங்கள் தலைவனை அடியேன் அடியேன்னா இங்கே கண்டராய்த்தர் அவரையே சொல்லிக்கிறார், அடியேன் என்று கிட்டு பெறுவேன். அதாவது சோழர்களுக்கு நிறைய குலதெய்வங்கள் இருந்தாலும் நடராஜரை தங்களோட முதன்மையான குலதெய்வமாக வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் பின்னால் ராஜேந்திர சோழரே தஞ்சையிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கொள்ளிட ஆற்றங்கரை கடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே அமைக்கிறார். ஸோ அந்தளவுக்கு வந்து தில்லை நடராஜர் கோவிலில் உள்ள இறைவன் வந்து தங்களோட குலதெய்வமாக வைத்துக்கிட்டாங்க. அதில் மிக முக்கியமானவர் வந்து கண்டராதித்தர். இவர் மிக சிறந்த சிவபக்தர். அதை தாண்டி தில்லை நடராஜர் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர். பாடல் 2. ஓவா முத்தி அஞ்சு வேள்வி ஆரங்க நான்மறையோர் ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கேறி நின்ற கோவே உன்றன் கூத்து காண கூடுவதென்று கோலோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். இந்த 2 பாடல் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா ஒவ்வானா ஒழியாத, இல்லை முத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 3 தீ. ஆகவனியம், காருகபத்தியம், தக்கினாகினி. இது வந்து வடமொழி சொல், தமிழ் சொல் நான் சொல்கிறேன். 5 வேள்விங்கிறது பிரம்ம வேள்வி, தேவ வேள்வி, தென்புலத்தார் வேள்வி, மானிட வேள்வி, பூத வேள்வி. ஆரங்கம்ங்கிறது சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், நிறுத்தம், சந்தோ விசிதி, சோதிடம். இதெல்லாம் வட சொல், தமிழ் சொல் சொல்கிறேன். இவை வேதத்தின் பொருளையும் ஒழுக்கத்தையும் அறிதற்குரிய கருவியாகும். ஆவே படுப்பார் அப்படிங்கிறது என்ன, பசுக்களோட நெய், பால், தயிர் இதெல்லாம் மிகுதியாக சொரியிறாங்க பார்த்தீங்க, சொரியிறாங்கன்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆவே படுப்பார்னு சொல்கிறாங்க. அரங்குனா அம்பலம். இப்போ இந்த பாடல் மூலமாக 3 தீ, 5 வேள்வி, 6 அங்கம் இப்படிங்கிற 3 அந்த அடுக்கு தொடர் சொல்கிறாங்க. என்றும் அணையாத முத்தீகளையும், அதாவது வயிற்றில் உள்ள தீ, அதை பசி, காமத்தீ, அப்புறம் சினத்தீ, சினனா கோபம், இது 3 தீ. ஐவகை வேள்விங்கிற பிரம்ம வேள்விங்கிறது என்னென்னா வேதம் ஓதுறது, தேவ வேள்விங்கிறது யாகம் வளர்க்குறது, தென்புலத்தார் வேள்விங்கிறது நீர்க்கடன், முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம நீர்த்தார் கடன் கொடுப்போம் பாருங்க அது. மானிட வேள்விங்கிறது விருந்தோம்பல், வர விருந்தினர்களுக்கு நம்ம உணவளிக்கிறோம் பாருங்கள் அந்த விருந்தோம்பல். பூத வேள்வி, பூத வேள்விங்கிறது பிராணிக்கு உணவளித்தல். இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாடல்கள் மூலமாக தான் நமக்கு நல்லாவே தெரியுது அந்தளவுக்கு இவருக்கும் அந்த அறிவு இருந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது அந்த சமய உள்ள அறிவாற்றல் இருந்திருக்கு கண்டராதித்தருக்கு.
அப்புறம் 6 அங்கங்கள். அரசனுக்குரிய படை, குடி, குடிங்கிறது மக்கள், கூழ், அமைச்சு, நட்பு, அரண். அமைச்சுங்கிற இந்த இடத்த வந்து அமைச்சர்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தால் 6 அங்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு அர்த்தம். 4 மறைகள். அறம், பொருள், இன்பம், வீடு. இதை முறையே வளர்த்து நிகழ்த்தி கற்று ஓதும் அந்தணாளாராய் பசுக்களின் நெய், பால், தயிர் இவற்றை ஆகுதிகளாக சொரிந்து வேள்விகளை நிகழ்த்தி மேம்பட்ட 3000 வேதியரோடு, 3000 வேதியர்னா அந்த அந்தணக்குடியில் இருக்கிறவங்களோட முன்னொரு காலத்து பதஞ்சலி முனிவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும், அது புலிக்கால் முனிவரும் தான் நடராஜரோட நடனத்தை கண்டுச்சாங்க. அந்த மாதிரி உன் கூத்தினை காண நாட்டிய அரங்கியாகிய திருச்சிற்றம்பலத்தில் எழுந்துருளிய பெருமானே, உன் திருக்கூத்தினை காணும் வாய்ப்பு எனக்கு, அதாவது அடியேனுக்கு என்று கிட்டுமோ அப்படின்னு கண்டராயத்தர் சொல்கிறார். எப்படி வந்து பதஞ்சலி முனிவருக்கும் புலிக்கால் முனிவருக்கும் அந்த கூத்தினை காண வாய்ப்பு கொடுத்தியோ, அந்த மாதிரி எனக்கு நீ எப்போ வாய்ப்பு கொடுப்ப அப்படின்னு இதில் கேட்குறாரு. 3வது பாடல். முத்தியாளர் நான்மறையர் 3000 நின்னோ டொத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான்மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தென்றிலை அம்பலத்துள் அத்தாவுன்றன் ஆடல் காண அனைவதும் என்று கொலோ அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. குறிப்புரை. அதாவது இரண்யவர்மன் அப்படிங்கிற அரசர், இது வந்து சொல்லப்படுற ஒரு விஷயந்தான். பட் இது உண்மையானு தெரில. அவர் வியாக்கிரபாத முனிவரோட கட்டளைப்படி கங்கை, யமுனை அப்படிங்கிற 2 நதிகளில் இடையே இருந்த மொத்தம் முனிவர்கள் 3000 பேர், அதாவது வேதியர்னு சொல்கிறாங்க, அவங்கள தில்லைக்கு அழைத்து வந்து எண்ணி காட்டிய பொழுது அதில் ஒருவர் குறைய எல்லாரும் திகச்சு நிற்கும் போது தில்லை கூத்த பெருமான், அதாவது நடராஜ பெருமானே, இவர்கள் எம்மை யோப்பார்கள், நாமும் அவர்களை யோப்போம், நாம் அவர்களில் ஒருவரானும் வருந்தற்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவங்க எல்லாருமே ஒன்று, இவங்க வந்ததோட என்னையும் சேர்த்து 3000 கணக்கிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தில்லை 3000 பற்றிய வரலாறு ஆதலின் அவரை தான் இந்த பாடலில் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் அப்படின்னு கண்டராயத்தர் குறிப்பிட்டார். அந்த வரலாற்று நிகழ்வை தான் இவர் இப்படி குறிப்பிட்டார். அதே மாதிரி இந்த வரலாற்றை கோயிற் புராணத்திலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. தில்லை வாழ் அந்தனர் ஓதுகின்ற 4 வேதங்களை வண்டுகள் பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த இரண்யவர்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லவ அரசங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. சில கோவில் வரலாறுலேயே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்யவர்மன் வந்து கவுட தேசத்தை சேர்ந்தவன், அவனுக்கு உடல் பிணி நீங்கும் பொழுது அப்போ வியாக்கிரபாதரையும் பதஞ்சலி முனிவரையும் சந்திக்க வந்தவன், பின்னால் வந்து இங்கேயே தங்கி இங்கேயே அரசாட்சி புரிந்து அவனுக்கு பின்னால் வந்தவங்க தான் சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போகுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு சரியாக தெரியல. விளக்கம். முத்தி, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓம்பி நான்மறை ஓதும் 3000 உன் திருவுல குறிப்பிற்கு ஏற்ப வாழும் தன்மையுடையவர்கள் ஆகிய 4 வேதங்களையும் தெத்தே என்று இசை எழுப்பி வண்டுகள் பாடும். அதாவது இப்போ நான் குறிப்புரையில் சொன்னதை தான் இங்கேயும் விளக்கத்திலே சொல்கிறேன். வண்டுகள் பாடும் அழகிய தில்லையின் சிற்றம்பலத்தில் உள்ள தலைவனே, உன்னுடைய ஞான ஆனந்த திருக்கூத்தினை தரிசிக்க அடியேன் உன்னிடம் வந்து சேர்வது எந்த நாளோ. அதாவது இவர் வந்து 3 வருடங்கள் தான் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது. கண்டராதித்த சோழர் அரசராக இருந்தது 3 வருடங்கள். அதில் இது எந்த வருடத்தில் இவர் பாடினார் அப்படிங்கிற குறிப்பு இல்லை. இன்னொன்று அவர் சார்ந்த கல்வெட்டுகள்லையுமே அவர் வந்து பாடினதாக இல்லை. அது பின்னால் நமக்கு கிடைத்த திருமுறைகளில் தான் இவர் பாடினதே நமக்கு தெரியுது. பாடல் 4. மானை புரையும் மடமேன் நோக்கி மாமலையாளோடும், மாமலைங்கிறது இங்கே பார்வதி தேவியை குறிக்குது, ஆளோடும் ஆன சாடும் சென்னி மேல் ஓர் அம்பொலி சூடும் அரன்றெனை பாலை தில்லை மல்கு செம்போனின் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவதென்று கோலோ. எல்லாமே வந்து பாக்கள் வரிசையில் வர்றதுனால தான் இது எல்லாமே திருவிசைப்பால் வருது. குறிப்பிடை. ஆண் 5ங்கிறது பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க. பால், சாணம், கோமியம், இதோட பால்லேருந்து கிடைக்கக்கூடிய தயிர், நெய் இதெல்லாம் வந்து பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஆவினும் கருங்கல்லம் அரணாஞ்சாடுதல் அப்படின்னு அவரோட திருமூலில் சொல்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். ஆணைஞ்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அம்புலிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்திரன். இது குறிப்பிடு. விளக்கம். மானின் பார்வையை ஒத்த பார்வையை உடையவளாய் மடம் என்ற பண்பினை உடைய பார்வதியோடு, சிவகாம சுந்தரின் கூட நம்ம சொல்லுவோம், பஞ்சகவ்ய அபிடேகம் செய்யப்படும் தலையின் மீது ஒரு பிறையை சூடும். அது சிவபெருமானை தான் அப்படி சொல்கிறார். சிவபெருமானாய் தேன் போலவும் பால் போனவும் இனியனாய் தில்லை திருத்தலத்தில் விளங்குகின்ற செம்போன்மயமான அம்பலத்தில் உள்ள தலைவனாய் ஞான குழந்தாய் உள்ள எம்பெருமானை அடியேன் கூடும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே ஓமையோடு தான் சொல்கிறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா மானின் பார்வையை ஒத்த பார்வையை உடையவளாய், அதை தான் பார்வதி தேவிக்கு உள்ளதும்,
பஞ்சகவ்ய அபிடேகம். அதாவது எப்பவுமே சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர்ல. அதனால தான் அந்த காலத்துல 5 முறை அபிஷேக வழிபாடு இருந்திருக்கு போல. இப்பவும் அது இருக்கு. பட் இது இப்ப எவ்வளோ செய்றாங்கன்னு எனக்கு தெரியல. பாடல் 5. கலிவான் உலகிற் கங்கை நங்கை காதலனே அருளென்றோளி மால் முன்னே வரங்கிடக்க உன்னடியார்க்கருளும் தெளிவார் அமுதே தில்லை மல்கு செம்போனின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று கொலோ அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மனமுருகி அத சொல்கிறார். இந்த பதிகத்துல சிவபெருமான மட்டும் குறிப்பிடாம திருமாலையும் குறிப்பிடுகிறார். அது யார பத்தி குறிப்பிடுறார் அப்படின்னா, களி வான் உலகு களித்து வாழ்தற்குரிய வானுலகம். அதாவது கங்கையை குறிப்பிடுறார். பகீரதன் பொருட்டு வானுலகத்திலேருந்து வந்த கங்கையை சிவபெருமான் தன்னோட சடையில வாங்கினாருங்கிறது வரலாறு. ஒளிமால் அப்படிங்கிறது அழகுடைய திருமால். அதாவது பெருமாளை தான் சொல்றாரு. முன்னே அப்படிங்கிறது உனது திருமுன்பில் அப்படின்னு அர்த்தம். வரம் கிடக்குன்னா வரம் வேண்டி பாடு கிடக்க. அவனுக்கு அருளாம அடியாருக்கு அருள்ற அப்படிங்கிற மாரி. தில்லை கூத்த பெருமான் திருமுன்பில் திருமால் கிடந்த கோலத்தில். நீங்க நல்லது உங்களுக்கே தெரியும். சிதம்பரம் கோவில்ல 2 பேருமே இருக்காங்க. நடராஜர் சபையும் இருக்கும். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, திருச்சித்திரக்கூடம்னு சொல்ற கோவிந்தராஜரோட கோயிலும் இருக்கும். அப்ப என்ன, நடராஜரோட கோலத்தை படுத்த கோலத்துல யார் பார்த்துட்டுருக்காங்க? திருமால் பார்த்துட்டுருக்கிறாரு. அப்போ அந்த கூத்தன திருமாலுக்கு காட்டுற, எனக்கு எப்ப காட்டுவ? அப்படிங்கிற மாரி தான் இந்த பாடல் சொல்லுது. ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது? திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜன் கோவில்ங்கிறது சோழர்கள் காலத்துல இருந்தது. இத முதல்ல கட்டுன